கண்டிப்பாக ஓவியா. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக வடகிழக்கு பருவமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. மிதமானது முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக சிற்றாறு 1 பகுதியில் 57.2 மில்லிமீட்டர் மழையும், சிற்றாறு 2 பகுதியில் 38.2 மில்லிமீட்டர் மழையும், பேச்சிப்பாறை பகுதியில் 37.4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குமரி மாவட்டத்தின் பிரதான ஆறுகளான கோதையாறு, பரளியாறு, வள்ளியாறு, குளித்துறை, தாமிரபரணி, பழையாறு உள்ளிட்ட பல ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மலைகளில் உள்ள நீரூற்றுகளில் தண்ணீர் நிரம்பி அதிக அளவில் அணைகளுக்கு வருகிறது. குமரி மாவட்டத்தில் முக்கிய அணையான 48 அடி கொள்ளளவு கொண்ட தேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45 அடிக்கு மேல் தாண்டியுள்ளது. ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 3 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக நேற்று காலை 7 மணி அளவில் 500 கன அடி தண்ணீர் மறுகால் ஷட்டர்கள் வழியாக கோதை ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. பின்னர் மதியம் உபரிநீர் திறப்பு 2050 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. ஏற்கனவே மழையால் கோதையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கோதையாற்றில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோதையாறு பாய்ந்து செல்லும் திருப்பரப்பு, திருவரம்பு, பாரதப்பள்ளி, மூவாற்றுமுகம், குளித்துறை, தாமிரபரணி ஆறு பாயும் பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்துள்ளது. இதுபோல் மூழ்கி தண்ணீர் ஆக்ரோஷமாக செல்கிறது. வெள்ளப்பெருக்கு திருப்பூங்கா மூழ்கி காணப்படுகிறது. தடையை மீறி சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைத்து பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் ஓவியா.